வெல்கம் டு ஜஸ்ரா சிம்பிள் கிச்சன். இன்றைக்கி என்ன விளாக்னு பார்க்கலாமா? நான் வந்து டே இன் மை லைஃப் தான் போட்டிருக்கேன். காலையிலேருந்து நைட் வரையும் என்ன செய்கிறேன் அந்த இதை தான் நான் வந்து வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோடனே எங்கள் வீட்டு பின் சைடு உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பெரிய முத்தமாக இருக்கும், அதை ஃபுல்லாக கூட்டிகிட்டு இருந்தேன். என்னோடய பொண்ணு இருந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தால், தண்ணி எடுத்து வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தால். அதுக்கப்புறம் அதை கூட்டி முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணி போடணும். பெட்ஷீட் எல்லாம் தான் இன்றைக்கி துவைக்க போகிறேன். அந்த துணியும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு விட்டுட்டு நம்ம மற்ற வேலை பார்த்தோம்னா, மற்ற வேலை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே வந்து துணி நல்லா வந்து துவைச்சிருக்கோம். நம்ம தண்ணியை வந்து வெளியே விட்டுட்டு ட்ரை பண்ண அடுத்து போட்டுக்கலாம். அதையும் போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பொண்ணு பேம்பர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஹிமாலயா பேம்பர்ஸ் தான் போடுவேன். மற்ற பேம்பர்ஸ் போட்டால் ரேஷஸ் வந்துடும், அதனால வந்து ஹிமாலயா மட்டும்தான் போடுவேன். அதையும் நல்லா எடுத்து அடுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கருவாடு தொக்கும் சாப்பாடு மட்டும்தான் வைக்க போகிறேன். ஒரு பக்கம் கருவாடு தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். அதுக்கு இடையில் வந்து சிங்கில் வந்து நிறைய பாத்திரம் கிடந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கிச்சன் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு வேலை செய்யணும் அப்போ தான் தோணும். இடையில் அது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிறேன். பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கிடையில் வந்து சாப்பாடு வந்து வெந்துருச்சு. சோறும் வடித்து விட்டுட்டு கருவாடு தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் எழுந்திரிச்சு என்னோடய பொண்ணு வந்து பால் கேட்டால், அவளுக்கும் மில்க் பவுடரில் வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டேன். அவளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் துணி போட்டதே அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதோட துணியையும் ட்ரை பண்ண எடுத்து போட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா சரியான காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. 2 நாளாக வந்து நல்ல மழை பெய்யுது. நைட்டு மட்டும்தான் மழை பெய்யுது, காலையில் ஃபுல்லாக காற்றடிக்குது. அதையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு நின்றேன். அதுக்கப்புறம் துணியும் நல்லா ட்ரை பண்ணி வந்துருச்சு. அதை வந்து காய போட்டுக்கிட்டேன். மழை பெய்கிறனால நான் வெளியே போட மாட்டேன், உள்ளேயே போட்டுக்கிடுவேன். அதுக்காக ஸ்டாண்ட் வாங்கி அடிச்சிருக்கேன், அதனால் நான் உள்ளேயே போட்டுக்கிடுவேன். இப்போ என்னோடய பொண்ணோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவள் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாள். அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டு அவள் பண்ணுற சேட்டையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எங்கள் அத்தா வந்து நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதோட சரி கூட்டிகிட்டு போகட்டுன்னு சொல்லிவிட்டு அவளை விட்டுட்டு நான் டீ குடிக்கலாம்னு வந்துட்டேன். டீ வந்து குடிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து செல்ஃபுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை இருந்துச்சு, அதையும் வந்து ஒட்டிட்டேன். சுருக்கம் இல்லாமல் ஒட்டணும், அதோட அதையும் ஒட்டி விட்டாச்சு. இதோட இன்னைக்கோட விளாக் வந்து முடிஞ்சிருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.